புதுச்சேரிக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை. அதிகாரம் அனைத்தும் கவர்னரிடம் உள்ளது. முதல்வர் ரெங்கசாமி ஆதங்கம். காரைக்கால் மீனவர்கள் தொடர் போராட்ட வேலைநிறுத்த அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. ஒதியம்பட்டில் தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு. நிர்வாகத்தின் கொத்தடிமை போக்கிற்கு கண்டனம். கலை பண்பாட்டுத்துறையின் புத்தக கண்காட்சி முதலமைச்சர் ரெங்கசாமி தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்று முதல்வர் கூறியிருக்கிறார். தாகூர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை சார்பில் பிரெஞ்சு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் குறித்த தேசிய கருத்தரங்கு நிறைவு விழா ஆக்காட் உணவகத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் 25 கட்டுரைகள், பல்வேறு தலைப்புகளில் பல அமர்வுகளாக விவாதம் நடைபெற்றது. அதில் பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவுடன் இணைவதற்காக பாடுபட்ட பல தலைவர்களின் தியாகங்கள் வெளிக்கொணரப்பட்டன. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முதலமைச்சர் ரெங்கசாமி பேசுகையில், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு புதுச்சேரி புகலிடமாக இருந்தது. புதுச்சேரியைச் சேர்ந்த தலைவர்களும் போராட்டத்தில் பங்கேற்று பல துன்பங்களை அடைந்திருக்கிறார்கள். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் அவர்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அதிகார மையம் ஆளுநர் மற்றும் அதிகாரிகளிடையே உள்ளது. எனவே முழு சுதந்திரத்தை பெற்று அதிகாரத்தை வென்றெடுக்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என்று தெரிவித்த முதலமைச்சர், மாநில அந்தஸ்து கிடைக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். உண்மை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய நிர்வாகத்தில் உள்ள சிக்கல், நிர்வாகம் எப்படி இருக்கிறது? தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுகின்ற நிலையில் இருந்தாலும் உண்மை நிர்வாகத்துடைய தலைமை யாரிடம் இருக்கின்றது? இப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோம்? நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும்ன்றதுதான் உண்மை. சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆட்சி இருக்கிறது. ஆனால் அதிகாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர் அவர்கள் தான். அப்ப நமக்கு இது ஒரு உண்மையான சுதந்திரம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நிறைய பல ஆண்டுகளாக இந்த அரசியலில் சட்டமன்றம் 91 போயிட்டு வரோம். அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் உண்மையான அந்த ஆளுங்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் துணைநிலை ஆளுநர் அவர்கள். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினை கொண்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அதிகாரம் என்பது துணைநிலை ஆளுநர் இருக்குன்னு சொன்னால் அது நமக்கு எப்படி உண்மையான ஒரு நம்ம ஒரு பெற்ற ஒரு முழு சுதந்திரம் நம்ம பெற்றிருக்கின்றோமா அப்படின்னு சொன்னா இல்லை. அதுக்காக தான் நமக்கு மாநில அந்தஸ்து வேணும், அதிகாரத்தோட கூடிய ஆட்சி வேணும், மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்றது வலியுறுத்தி வருகின்றோம். ஒரு முழுமையான நிலையில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முழு அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இப்போது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜன், வரலாற்றுத்துறை தலைவர் மணி சவுந்தரராஜன், அகில இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கழக செயல் உறுப்பினர் பேராசிரியர் இஸ்ரத் ஆலம் உட்பட பலர் பங்கேற்றார்கள். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களும் விடுதலையாகும் வரை போராட்டம் தொடரும் என்று மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினர் சிறை பிடித்து சென்றார்கள். இதனால் ஆத்திரமுற்ற நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 23வது நாளாக கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டீசல் மானியம் மற்றும் தடைக்காலத்தில் விசைப்படகுகளை பழுதுபார்க்க வழங்கப்படும் உதவித்தொகை வழங்காதை கண்டித்தும் காரைக்கால் மீனவர்கள் கடந்த 3 தினங்களாக பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்த வெள்ளை கொடியேந்தி இலங்கையில் தஞ்சமடையும் போராட்டத்தை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறுத்தி வைத்திருப்பதாக காரைக்கால் மீனவ பஞ்சாயத்தார் செய்தியாளரிடம் தெரிவித்தார்கள்.
மேலும் நாகை மாவட்ட மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்று தொழிலுக்கு செல்வதாக அறிவித்திருக்கும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எஞ்சிய மீனவர்களும் விசை படகுகளும் தமிழகம் திரும்பும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாதங்களுக்கு மேலாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை கடந்த 4ஆம் தேதி விடுதலை செய்து பருத்தித்துறை கோர்ட் உத்தரவிட்டது. தங்கள் படகுகளை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியதற்கு 26ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். வெள்ளிக்கிழமை நீதிபதி 5 படகுகளையும் நிரந்தர பறிமுதல் செய்து அரசு உடைமையாக்க உத்தரவிட்டார். இதனால் தமிழக மீனவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கடலோர காவல் படையினரால் கைப்பற்றப்படும் இலங்கை மீன்பிடி படகுகள் இந்திய அரசால் பறிமுதல் செய்யப்படும் நடைமுறை அமலில் உள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தற்போது இலங்கை கடற்படை வசம் இன்னும் தமிழக மீனவர்களின் 32 விசைப்படகுகள் உள்ளன. ஹை டிசைன் தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒதியம்பட்டில் ஹை டிசைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எனும் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. கடந்த 35 வருடங்களாக புதுச்சேரியில் 3 இடங்களில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் 700 பெண்கள் உட்பட 700 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மாத சம்பளமாக 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சம்பளத்தை உயர்த்தி தரக்கோரி தொழிலாளர்கள் நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள சம்பளத்தை பணி மூப்பு அடிப்படையில் நிர்ணயம் செய்து உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பணியினை புறக்கணித்து வாயில் கருப்பு துணி கட்டி தொழிற்சாலையினுள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி தர கோரியும் தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்தும் நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதுகுறித்து தொழிலாளர்கள் கூறுகையில், தோல் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்தும் எவ்வித சம்பள உயர்வும் வழங்காமல் நிர்வாகம் தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்துகிறது என்றும், தோலை பதப்படுத்தி பல்வேறு பொருட்கள் தயாரிக்கும் போது அதன் மூலம் பல்வேறு நோய்களால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு நிர்வாகம் எவ்வித மருத்துவ உதவியும் செய்வதில்லை. அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்கும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அப்போது அவர்கள் எச்சரித்தார்கள். புதுச்சேரியில் 3 யூனிட்டுகளாக இயங்கி வரும் ஹை டிசைன் தொழிற்சாலையில் மாதம் பல கோடி ரூபாய் அளவிற்கு தோல் மூலம் கைப்பை, பெல்ட், பர்ஸ், கோட், ஷூ உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு லண்டன், ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தக கண்காட்சியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் புத்தக கண்காட்சி தொடக்க விழா AFT மைதானத்தில் நடைபெற்றது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் முதலமைச்சர் ரெங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். இதில் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தினரின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 130 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் பேசிய முதலமைச்சர் ரெங்கசாமி, புத்தக கண்காட்சியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக புத்தகங்கள் விற்பனை ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக 130 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்.